எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ நிலையை அடைய திராவிட மாடல் ஆட்சி செயல்படுவதாக தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆரோக்கிய அரசியலை முன்னெடுக்கும் திராவிட மாடல் 2.0 தொடர மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று கூறியிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல் முறையாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை ஊழியர்கள் சார்பில் 5 மண்பானைகள் மூலம் அகப்பையால் கிளறி பொங்கல் வைக்கப்பட்டது. விழாவில் பட்டுவேட்டி சட்டை அணிந்து பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஊழியர்களுக்கு பொங்கல் பரிமாறினார். துறை செயலாளர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் தமிழர் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்தும் சேலை உடுத்தியும் பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்துக்கள் கூறினார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த மகிழ்ச்சி தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கட்டும் என்றும் தெரிவித்தார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அனைவரும் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோடு இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். இதனிடையே தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் என பல்வேறு தரப்பினரின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றும் என இந்த பொங்கல் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கலாக அமையட்டும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என உறுதி அளித்துள்ள முதலமைச்சர் ஆரோக்கிய அரசியலை முன்னெடுக்கும் திராவிட மாடல் 2.0 தொடர மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.